வணக்கம் நண்பர்களே. ஹிந்து தமிழோட நூல் பாசம். நூல் பாசம்னா என்ன? நூல் பக்தி நூலா, பாட நூலா, இலக்கிய நூல்களா அப்படின்னா அந்த நூல்லாம் கிடையாது. எப்போதும் மனிதர்களை பிரிக்கக்கூடிய ஒரு நூல் ஒன்று இருக்குல்ல, இந்த பூ நூல். அந்த நூல் பாசம் போன வாரம் வெளியாகிருக்கு. நான் கவனிக்கலை. அப்புறம் நேற்று தான் ஒரு நண்பர் வந்து அதை காமிச்ச உடனே சரி அந்த செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அதை பேச வந்திருக்கிறோம். அது என்ன நூல் பாசம், அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. ஜூன் மாதம் 25ஆம் தேதி வெளிவந்த தமிழ் திசை அப்படின்ற இந்து நாளிதழோட தமிழ் பதிப்பு இருக்குல்ல, இந்து தமிழ் திசை அப்படின்னு, அதோட 25ஆம் தேதியோட பின்பக்கத்தில், அதாவது பேப்பரை எடுத்து இப்படி திருப்பிட்டிங்கன்னா பேக் சைடு வருதுல்ல, அதில் மேலே பெருசாக ஒரு செய்தியா அது அப்படின்னு பார்த்தா செய்தி இல்லை. யாரோ ஐஐஎம்மில் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து ட்விட்டரில் போட்ட ஒரு ட்வீட்டை எடுத்து அதை ஒரு செய்தியாக எழுதியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, நான் வந்து என்ட்ரன்ஸில் வந்து 96% மார்க் வாங்கியிருக்கேன், ஆனால் எனக்கு சீட்டு கிடைக்கல. ஆனால் இடஒதுக்கீடின் மூலமாக 65% சீட் வாங்கினவங்கலாம் அந்த இடத்துல உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்கு. அந்த ட்வீட்டை தூக்கிட்டு வந்து உட்காந்து அலசி 6000 பேர் வெளின்னு 6 பக்கத்துக்கு ஹிந்துவில் செய்தியாக போட்டிருக்காங்க. இதுதான் அந்த நூல் பாசம்ன்றது. தான் ஆடாவிட்டாலும் தன் நூல் ஆடும் அப்படிங்கிற மாதிரி. அது என்ன சார், பேக் பேஜில் தானே போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பேக் பேஜுன்றது முக்கியமான பேஜ். அது எப்படி ஃப்ரண்ட்டு முக்கியமோ அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு இப்படி பின்னாடி திருப்பி பார்ப்பாங்க, பார்த்துட்டு வச்சுருவாங்க. அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் உள்ளே போய் படிப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டு இல்லை பேக்கு, இதை ஃப்ரண்ட் பேஜில் போட்டால் ஊரே காரி துப்புன்னு ஹிந்துவுக்கு தெரியும். அதனால தான் பேக் பேஜில் போட்டிருக்காங்க. இதில் இன்னும் இந்த இடஒதுக்கீடை பற்றி நம்ம மக்களுக்கு வந்து சரியான புரிதல் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அது ஏன்னு இவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த தமிழ்நாட்டில் தான் நம்ம 69% இடஒதுக்கீடு வச்சுருக்கோம். இந்திய அளவில் எடுத்தோம்னா பிற்படுத்தப்பட்டவருக்குன்னு கொடுக்கப்படும் இடஒதுக்கீடு வெறும் 27% தான். சரியா? மொத்த இடஒதுக்கீடே 50% தான். இப்போ மிச்சம் இருக்க 50% யார்? உங்களவா கூடவே உன்னால் போட்டி போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இவன் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற, இவன் சீட்டை எனக்கு கொடு அப்படின்னு. அதாவது இப்போ வீட்டில் வந்து 3 பிள்ளைங்க இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஒரு 15 வயசில் ஒரு பையன், ஒரு 8 வயசில் ஒரு பையன், ஒரு 5 வயசில் ஒரு பையன், எல்லாருமே பசங்கன்னே வச்சுப்போம். ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு கேக்கை கொண்டாந்து வைக்கிறாங்க. இந்த 15 வயசு பையன் என்னால் நிறைய திங்க முடியும்னு ஃபுல்லாத்தையும் தின்றுவான் அப்படின்னு சொன்னால் அது வந்து நியாயமா? அப்போ அந்த குடும்பத்தின் அப்பாவோ அம்மாவோ என்ன செய்யணும், 3 பிள்ளைகளுக்கும் சரியான அளவில் பகிர்ந்து கொடுக்கணும். அப்போ இந்த பெரிய பையன் வந்து எல்லாத்தையும் முதல் நாளே தின்னுட்டு தம்பி மிச்சம் வச்சுருக்கான் பாரு, அதில் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறது நியாயமாக இருக்க முடியுமா? சின்ன பையனால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவன் அவ்வளோதான் சாப்பிடுவான். அதுக்கும் சின்ன பையன் அதையும் விட கம்மியாக தான் சாப்பிடுவான். அப்போ அவனுக்கும் அந்த கேக்கில் வந்து உரிய பங்கு கொடுக்கணுமா இல்லையா? அப்போது இடஒதுக்கீடு என்பது அப்படி ஒரு விஷயத்தை உறுதி செய்வதற்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நீ வந்து ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு சொல்கிற, நீ ஜென்ரல் கேட்டகரியில் 96 மார்க் வாங்கியிருக்க, உன்னை விட நிறைய மார்க் வாங்கினவன் இருக்கிறான் உன் கேட்டகரியிலேயே. சரியா? அந்த ஜென்ரல் கேட்டகரியில் வெறும் பிராமின் மட்டும் கிடையாது, அதில் பிசிஐ சேர்ந்தவர்களும் வருவாங்க.
ஏன்னா அவர்களும் அந்த 97 மார்க்குக்கு மேலே வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களும் ஜென்ரல் கேட்டகரியிலேயே அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். ஆனால் அதுலேயே நிறைய ஃப்ராடு பண்ணுறாங்க சில பேர். என்ன சில இடங்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, முதல்ல இந்த ரிசர்வேஷன் கோட்டாவெல்லாம் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிசியில் 97 மார்க் வாங்கினவனுங்கெல்லாம் சீட்டை கொடுத்துட்றது. அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறமே இந்த 96 மார்க் வாங்கினவொடனே ஜென்ரல் கேட்டகரியில் போட்டு அட்மிஷன் கொடுக்குறதுன்ற ஏமாத்து வேலையெல்லாம் நடக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஐஐடி இதெல்லாம் சேர்த்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 28 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இந்தியா பூரா. அதில் பூரா மொத்தமாக கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் ஆசிரியர்களில் மொத்தமே 4% தான் வந்து ஓபிசி. பிசிஐ சேர்ந்தவர்கள் வெறும் 4% தான் இருக்கிறாங்க. மிச்சம் 96% யார் இருக்கிறாங்கன்னா பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு அட்டூழி என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இன்டர்னல் ரிசர்வேஷன் ஒன்று பண்ணி வச்சுக்கிறாங்களாம் இந்த ஐஐடி போன்ற இடங்களில். என்னென்னா அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, ஆசிரியர்கள் உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நான் டீச்சிங் ஸ்டாஃபு, அதுவே எல்லாமே அவங்க தான், அவள் மட்டும்தான் இருக்கிறா. அதுலேயே என்ன பண்ணுறதுனா ஒரு 25% சீட்டை ஒதுக்கி வச்சுக்கிறது தான் அங்கே வேலை பார்க்குறவங்க பிள்ளைங்களுக்கு, இல்லை அவங்க சொல்கிற ரெக்கமெண்டேஷனுக்கு போடுறதுன்னு. இது ஒரு புது செய்தி, அதிர்ச்சியாக இருக்குது கேட்கும்போது. இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா இன்னொரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுது, பார்லிமெண்ட்டில் கொடுக்கப்பட்ட டேட்டா என்ன சொல்லுதுன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐஐடி, ஐஐஎம் போன்ற எல்லா இடங்கள்லையும் கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 25,000 மாணவர்கள் பாதியிலே படிப்பை விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்களாம். ஏன் வந்துட்டாங்க? அங்கே இருக்கிற சாதி கொடுமை தாங்க முடியலன்னு. இப்போ கூட நம்ம தான் அதுக்கு போராட்டம்லாம் பண்ணி ஐஐடியில் அதை எடுத்தாங்க. வெஜ்ஜுக்கு தனி வழி, நான்வெஜ்ஜுக்கு தனி வழி அப்படின்னு. இதுக்கு நேராக சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. இது என்ன சொல்லுவாங்க, அந்த இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருக்கலாம்னு, அந்த மாதிரி நேராகவே சொல்லிட்டு போட வேண்டியது தானே. இது பிராமணால் வழி, இது சூத்ரால் வழின்னு. அப்போ இப்போ 2024 கூட இந்த வேலையெல்லாம் இவங்க தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதையெல்லாம் விட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் இந்த இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நொட்டிக்கிட்டே இருக்கிறது தான் இவங்களுக்கு வேலையாக இருக்குது. இடஒதுக்கீடு எதற்காக கொடுக்கப்படுகிறது? ஒரு பார்ப்பனர் வீட்டில் அவங்க அப்பா வந்து ஒரு உயர் அதிகாரியாக இருக்கார், அவங்க தாத்தா உயர் அதிகாரியாக இருந்து ரிட்டையர் ஆனவராக இருக்கார், அவங்க தாத்தாவோட அப்பா ஏற்கனவே ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆனவராக இருக்கார், அந்த தாத்தாவோட அப்பாவே வந்து வெள்ளைக்காரங்காலத்துலேயும் ஒரு உயர் பதவியில் வேலை பார்த்தவராக இருக்கிறாரு. ஆனால் நம்மை போன்ற குடும்பத்திலலாம் எப்படி இருக்கிறாங்க? எங்கள் குடும்பத்தில் நான் மட்டும்தான் பட்டதாரி, எங்கள் அப்பாவும் கிடையாது, எங்கள் அம்மாவும் கிடையாது, எங்கள் தாத்தாவும் கிடையாது, எங்கள் தாத்தாவோட யாருமே கிடையாது. அந்த பட்டதாரி ஆகி கூட நான் என்ன ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு ஃபிசிக்ஸ் வேலைக்காக போயிருக்கேன், அதுவும் கிடையாது. புரியுதுங்களா? அப்போது நம்மெல்லாம் இன்னும் வந்து அந்த காலேஜை எட்டி பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது அவனுங்கெல்லாம் 5 தலைமுறை 6 தலைமுறையாக காலேஜெல்லாம் படித்து அவங்க ஜட்ஜு, ஐஜி அப்படின்லாம் வேலை பார்த்துட்டு அவனுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்களும் சமம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் இது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? அப்போ இவங்களுக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி தான் ஆகணும். உண்மையை சொல்லப்போனால் நம்மளோட கோரிக்கை என்னென்னா 50% இடஒதுக்கீடு இல்லை, 100% இடஒதுக்கீடு கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். 100% இடஒதுக்கீடு கொடுங்க. பார்ப்பனர்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த 3% சீட்டை கொடுத்துருங்க. ஒரு 100 கலெக்டர் இருக்காங்களா, அதில் 3 கலெக்டர் மட்டும் பார்ப்பனர்களுக்கு கொடுத்துருங்க. மிச்சம் 97 கலெக்டரை அந்தந்த சாதிக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. நாடாருக்கு ஒரு 10 கலெக்டரை கொடுங்க, தேவருக்கு ஒரு 5 கலெக்டரை கொடுங்க, கவுண்டருக்கு ஒரு 10 கலெக்டரை கொடுங்க. இப்படி ஒவ்வொரு அந்தந்த சாதி எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு முதல்ல கணக்கெடுங்க. கணக்கெடுத்து அந்தந்த சாதிக்கு அத்தனை பர்சன்டேஜில் சீட்டை கொடுத்துருங்க. அது அரசு பதவியாக இருந்தாலும் சரி, கல்லூரி அட்மிஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அந்த மாதிரி கொடுங்கன்னு தானே சொல்கிறோம். அதுக்கு மட்டும் வர மாட்டேறீங்களா? எங்களுக்கு தனியாக 10% வந்து இடபிள்யூஎஸில் வேணும் அப்படின்னு. இப்போ காங்கிரஸ் வந்து சொன்னது என்னது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இடபிள்யூஎஸ் எல்லா சாதிக்கும் அப்படின்னாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் தான் எல்லா சாதியிலையும் தான் எக்கனாமிக்கலி வீக்கர் இருக்கானே, கரெக்டா? அப்போ இந்த பாஜகவின் இந்துத்துவா போக்கும் இந்த சனாதன பார்வையும் ஹிந்து பத்திரிகை தமிழில் நான் பத்திரிகை நடத்துகிறேன்னு சொல்லிக்கிட்டு ஏற்கனவே அண்ணா பேரில் ஒரு புக்கை போட்டு கோடிக்கணக்காக சம்பாதிச்சிட்டாங்க. அண்ணா வந்து உங்களை தாண்டா எதிர்த்தார், நீங்கள் இப்போ வெக்கமே இல்லாமல் அண்ணா பேரில் ஒரு புத்தகத்தை போட்டு அதில் ஒரு எப்படியும் ஒரு 2 கோடி ரூபா சம்பாதிச்சிருப்பாங்க. அதே போல் குறைஞ்சது நான் சொல்கிறேன் 500 ரூபா ஒரு புக்கு எத்தனை லட்சம் விற்றுதுன்னே தெரியாது. அதே போலவே அடுத்தால வாழ்நாள் பூரா பார்ப்பனர்களை எதிர்த்த கலைஞரை பற்றி கிழக்கில் இருந்து ஒரு சூரியன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு புத்தகத்தை போட்டு விற்றுட்டாங்க. ஸோ வெக்கங்கெட்ட பயலுக நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கணும்னா என்ன வேணால் பண்ணுவீங்கன்னு தெரியும் எங்களுக்கு. அதோட உச்சகட்டமாக எங்கே வந்து நிற்கிறீங்கன்னா
எங்கள் தலைவர்களை பற்றிய புத்தகத்தை நீ வெளியிட்டு நீ காசு சம்பாதிக்கிற. புரியுதா? மக்கள் புரிஞ்சுக்குங்க தயவுசெய்து. அந்த பக்கம் அப்படி காசு சம்பாதிக்கிறது, அண்ணாவையும் கலைஞரையும் பேரையும் பயன்படுத்தி காசு சம்பாதிக்கிறது இந்த பக்கம். அந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்டாலினையும் உதயநிதியும் திட்டி எழுதுறது, இடஒதுக்கீடுக்கு எதிராக செய்தி போடுறது. செய்தி கூட இல்லைங்க, ஒரு பொண்ணு ட்விட்டரில் போட்டிருக்கு, அதோட புரிதல் அவ்வளோதான். அந்த செய்தி, அந்த ட்விட்டரை எடுத்து மறுபடியும் ஜென்டில்மேன் படத்தோட கதையை ரீரிலீஸ் பண்ணுறீங்க. ஜென்டில்மேன் கதையை ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு ஹிந்து பத்திரிகையில் அரை பக்கம் அப்பாவி பாவம் ஏழை பிராமணன் அப்படின்னு இன்னும் உருட்டிகிட்டு இருக்கீங்களே. இன்னும் எவ்வளோ நாள் தாண்டா உருட்டுவீங்க? ஏழை பிராமணன்றீங்களே, எங்கேயாவது கூலி தூக்குற பிராமணன் எனக்கு காட்டேன், சித்தாள் வேலைக்கு வந்த பிராமணனை காட்டேன். ஏதாவது பில்டிங்கில் சித்தாள் வேலை பார்த்துட்டு இருக்கானா உங்கள் ஏழை பிராமணன்? எங்கே இருக்கான்னு சொல்லு. அந்த ஏழை பிராமணனை தான் நானும் தேடிக்கிட்டே இருக்கிறேன். தமிழ்நாடு பூரா இல்லை, இந்தியா பூரா தேடிகிட்டு இருக்கிறேன். அந்த ஏழை பிராமணனை எனக்கு கண்ணிலே காட்ட மாட்டீங்களேடா, காட்டுங்கடா அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்குது. கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு வைங்களேன். இல்லைன்னா இந்த மாதிரி ஒருமையிலலாம் நம்ம பேச மாட்டோம். இருந்தாலும் மக்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க, இந்த பார்ப்பன கூட்டம் எப்போதுமே தங்கள் நலத்தை பேணுவதற்கு என்ன வேணால் செய்வாங்க. அதன் மூலமாக காசு வருதுன்னா எதை வேணால் கழுவி குடிப்பாங்க. அதை பற்றி கவலையே பட மாட்டாங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதை பற்றி உங்கள் கருத்துக்களையும் பின்னோட்டத்தில் சொல்லுங்கள், நானும் உங்கள் கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.